சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் கண்டக சனியில் சனி பகவான் இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. இப்போ சனி பகவான் 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஸோ அஷ்டம ஸ்தானம்ங்கிறது இதோட ஒரு பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 8ல் சனி வரும்போது படுத்திருன்னு சொல்லலாம். ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ தொழில்துறையை சேர்ந்தவர்கள் அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ அவங்களுக்கு ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஸோ கடன் வாங்கி நீங்கள் அந்த காசை பிஸ்னஸில் போட்டிங்கன்னா அந்த காசும் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில், அதாவது சனிப்பயிற்சிங்கிறது 2028 பிப்ரவரி வரைக்கும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த சனிப்பயிற்சி 2.5 வருஷமே உங்களுக்கு ஒரு பேடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மே 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் சிம்மராசிக்கு பண விஷயத்தில் வரக்கூடிய, அதாவது சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் குரு நிவர்த்தி செஞ்சிருவார். அதனால் ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவாக குறைஞ்சிரும் சொல்லலாம். அது கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிரும். அதனால் பண விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா சனி மிகவும் ஒரு மெதுவாக நகரக்கூடிய கிரகம். சனியோட பலன்கள் ஒரு பிற்பகுதியில் தான் அதிகமாக சேரும். ஆனால் குரு சனியோட ஃபாஸ்ட்டாக நகரதால் குரு பயிற்சியால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக சேர்ந்துடும். அதனால் சிம்மராசிக்காரங்க அஷ்டமத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. முதல் ஒரு 1.5 வருஷம், அதாவது ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஃபார்ச்சூன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸாக தான் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2026 இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த முதல் 6 மாதம் இருக்கு இல்லையா 2026, அதில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம். நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணணும், ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் 2026 முற்பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த அஷ்டம சனி நடக்கிறதாலவே உங்களுடைய சுயஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். குறிப்பாக நீங்கள் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியால் வரக்கூடிய கெடுபலங்கள்லாம் குறைஞ்சிடும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி அஷ்டமத்து சனியோட காலகட்டத்தில் சிம்மராசிக்கு முதல் ஒரு 1.5 வருஷம் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் கடுமையாக தான் இருக்குது.